ஹே ஆல் மீ திஸ் இஸ் வீட்டிஸ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வியோட கிட்னாப் பை சைக்கோ மாஃபியா பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எபிசோட் 7 பார்க்கலாம். ஸோ போன பாட்டு எதோட முடிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டேயாங் வந்து எப்படியோ எனக்கு கிட்னாப் பண்ணி சியோலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான். கூட்டிகிட்டு வந்து அப்போ நிறையா பேசுவான். ஸோ அதில் தான் முடிச்சிருந்தா போன பாட்டு பார்க்காதவங்க ப்ளீஸ் பார்த்துட்டு அப்புறம் வாங்க, அப்போ உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படி தான்டா நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. சஃபி உங்ககிட்ட என்ன எப்படி உட்காந்துருக்கலாம் நினச்சிட்ருக்கியோ? இங்கே பாரு, எந்த அளவுக்கு நான் என் கொடுமையை அனுபவிச்சனோ அதுக்கு டபுளாக நீ அனுபவிக்க போகிற வயன். ஏன்னா அந்தளவுக்கு கொடுமடி. எனக்கு இவ்வளோ சொன்னேன், வேணாம் நான் பண்ணலை, வேறு எவனோ பண்ணான்னு சொன்னேன். எங்கே என் பேச்சை கேட்டியா? கேட்கலல்ல. பாரு என்ன நான் அனுபவிக்க போகிறேன்னு கூடிய சீக்கிரத்தில் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள்லாம் பயந்துட்டு என்னை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிட்டு அன்றைக்கி அந்த அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னை மன்னிச்சிருட்டேன். இப்போ சொல்ல என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் நான் என்ன அனுபவிச்சேன்றத 5 வருஷம் நீ அனுபவிக்க போகிறப்பார் அப்படி சொல்லிவிட்டு அந்த ரூம் முழுக்க அவனோட சிரிப்பு சவுண்டு தான். உங்களுக்கு ரொம்பவே அழுக வருது. தென் அவன் எங்கேயோ போகிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. தென் ஒரு நைட் டைம் போல் ஆகுது. யாருமே இது வரைக்கும் உங்கள் ரூமுக்கு பக்கமே வரல. தென் ஒரு பர்சன் வராங்க, வேறு யாரும் இல்லை, டேயாங்கோட பாடி கார்டுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவங்க காலை பிடிச்சிட்டு நான் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன எப்படியாவது அனுப்பிடுங்கண்ணா, எனக்கு எங்கள் அம்மா பார்க்கணும் போலுக்கு இருக்குண்ணா. நைட்டு போல் ஆகிடுச்சுண்ணா. எங்கள் அம்மா என்னை தேடுவாங்கண்ணா. உங்கள் தங்கச்சியாக நினச்சி என்னை காப்பாற்றுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எனக்கும் எங்கள் அம்மாவை பார்க்கணுண்ணா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அவங்க என்னை தேடிட்டுருப்பாங்கண்ணா. நான் போகணுண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது பண்ணுங்கண்ணா. இந்த இந்த அவர் எங்கே இருக்காருண்ணா? அவர் வெளியே போயிட்டாருன்னா அந்த கேப்பில் என்னை காப்பாற்றுங்கண்ணா. என்னால் இங்கே இருக்க முடியாதுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்டு அவங்க காலை பிடிச்சிட்ருக்கீங்க. அந்த பாடி கார்டு மனசே உடைஞ்சி போச்சு. இங்கே பாரு நீ வெளியே போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி பாடி கார்டு கொஞ்சம் மனசு உடைஞ்சு கேட்குறாரு. நீங்களும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலண்ணா. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும்ண்ணா. உங்கள் தங்கச்சியாக நினச்சி என்னை காப்பாற்றுக்கண்ணா. இவங்க பேசலாம் கேட்காதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழறீங்க. அவருக்கும் மனசு உடஞ்சே போச்சு. உன் பேர் வயன்னா? வயன், இங்கே பாருமா, நான் உன்னை காப்பாற்றுறேன். பட் அவருக்கு தெரியக்கூடாது. அவர் தெரிஞ்சால் என்னை கொன்றுவார். அதனால் அவருக்கு தெரியாமல் இன்றைக்கி நைட்டாக கிளம்பிட்டேன். அவர் இன்றைக்கி வெளியே போகிறாரு. வரதுக்கு எப்படியோ 3 o'clock மேலே ஆகிடும். நான் அதுக்குள்ளே எங்கேயாவது நான் தப்பிச்சிருவேன். நீ பார்த்து போயிடு என்ன. அண்ணா இன்னொரு ஹெல்ப்ண்ணா, எனக்கு இந்த இடத்த விட்டு எங்கே போகணும்னு தெரியல. எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வார்த்தை பேசணும். எனக்கு உங்கள் ஃபோன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை கேட்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு கையில் விசா இல்லை. இங்கேருந்து எப்படி நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுனே உங்களுக்கு சத்தியமாக தெரியல. ஸோ அதனாலவே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்களும் சரி நீ எதுக்கு வருத்தப்படாத, நான் உனக்கு ஃபோன் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உனக்கு ஃபோன் தராங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. உங்கள் அம்மாவும் வயன் எங்கேம்மா இருக்கு? உன்னை நான் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் தேடினேன், நீ எங்கேயும் காணும். அம்மா நீ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் பக்கத்து வீட்டு அக்கா வர சொல்கிறேன். நீ அவனை பத்திரமா பார்த்துப்பாங்க. நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் ஒரு 1 weekல திரும்ப வந்துடுவேன். எங்கேம்மா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோம். உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. உங்களுக்கு அழகாக வருது. ஃபோனை ஹோலில் போட்டு செம்மையாக அழுறீங்க. அந்த பாடி கார்டுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போயிடுது நீங்கள் இப்படி அழுறதை பார்த்துட்டு. அம்மா நான் இன்னும் 1 weekல கண்டிப்பாக வந்துடுவேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ண வேண்டாம். வயன் எங்கம்மா இருக்க? 1 week எங்கம்மாவும் நான் உன்னை பார்க்காம நான் ஃபோன் பண்ணுறேம்மா, நீ வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. பிகாஸ் உங்களால் முடியல, அழறீங்க ரொம்ப. அதனால் பாடிக்கணும். சரிம்மா அழாத, இந்த வீட்டோட கீ நான் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் தான் இல்லை இன்சார்ஜ். நான் எப்படியாவது உன்னை அனுப்பிடுறேன், நீ கவலைப்படாத என்ன. அவர் வரதுக்கு எப்படியும் ஒரு 2-3 ஆகிடும், 2-3 o'clock ஆகிடும். நீ கவலைப்படாத, நான் உன்னை எப்படியா வெளியே அனுப்பிடுறதுக்குள்ளே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களை போல் ஒரு அண்ணன் இருக்கணும்.
நான் அப்படியே ஒரு குடும்பத்தில் பிறக்கல. சரின்னு சொல்லிட்டு அந்த அவரும் போய்ட்றாரு பாடி கார்டும். நீங்களும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் வந்து வயன் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் குடுகுடுன்னு ஓடுறீங்க. அவரும் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. அப்பா சொர்க்க காற்று வீசுற அப்படி சொல்லிட்டு ஓடுறீங்க. காடு மாடு எல்லாம் அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடுறீங்க. தண்ணியெல்லாம் போகுது, அதெல்லாம் தாண்டி தாண்டி ஓடுறீங்க. அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே ஓடுறீங்க. தென் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே ஒரு குட்டி வீடு இருக்குது. ஸோ லைட் எரியுது. உள்ளே போகிறீங்க. ஸோ யாருமே இல்லை அந்த வீட்டில். ஸோ அப்படியே உள்ளே அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு என்னன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடாது. பிகாஸ் அவன் என்ன பண்ணுவானே தெரில. ரொம்ப கடுப்பாக இருக்கும் அவங்க மேலே. ஸோ அவன் ஏதாவது தப்பாக பண்ணிட்டு போகிறான், நமக்கு எதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு தான் அவன்கிட்டேருந்து ஏதாவது ஒரு இடம், பட் அவன்கிட்டேருந்து இருக்கக்கூடாது, அவனை விட்டு எட்ட இருக்கணும். அதான் உங்கள் எண்ணம். ஸோ அந்த வீட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க பிளாக் கலர் சூட் போட்டுட்டு வராங்க. உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. பார்த்தா அது டேம் தான். அவன் அப்படியே கிளாப் தட்டிகிட்டே, சூப்பர் வயன், இவ்வளோ அழகாக தப்பிச்சிட்டல நீ. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த வீட்டுக்கு தான் நீ வருவேன். இது ஆக்சுவலி எனக்குன்னு சஸ்பென்ஸாக இருந்த இடம். பார்த்தியா, லைட் எரியதை பார்த்துட்டு வந்துட்டியே. இல்லை என்ன இருக்குது நீ பார்க்கவே இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டை போடுறான். உங்களுக்கு செம ஷாக்கு. அங்கே ஃபுல்லாக அந்த கேஜெட்ஸ் தான் இருக்குது. இந்த மாஃபியாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரக்ஸு, பாட்டில் ஆஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பயங்கரமான ஷாக். இது டேவங்கோட இடமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி டேவங்க பயமாக பார்த்துட்ருக்கீங்க. நான் நினச்சே பார்க்கல என் இடத்துக்கு தான் வருவேன். சூப்பர். எப்படி வீட்டில் பூட்டி தானே வச்சுட்டு வந்தேன், எப்படி வெளியே வந்த? யார் கொடுத்தா உனக்கு வழிக்கு? யார் சாவியை உனக்கு திறந்து கொடுத்தா? எவன் இந்த பாடி கார்டு தானே? இங்கே பாரு, எனக்கு அது எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கியா? எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்குது. இன்றைக்கி பாரு என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முடியை பிடிச்சி எடுக்கிறான். நீங்கள் டேவும் என்னை விட்டுட்டு ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பேன். தெரியாமல் பண்ணியா? தெரிஞ்சு தானேடி, என்னை பற்றி தெரிஞ்சு தானே என்னை ஜெயிலில் போட்ட எருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். எங்கன்னா அவங்க காரில் தூக்கி போடுறான். நீங்கள் டேவனை விட்டுட்டு என்னை இந்தியாவில் விட்டுடு அப்படியே சொல்லும்போது அவன் அப்படியே உங்கள் கணத்தில் ஆடுறான். அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துடுறீங்க. ஸோ தென் இப்போ எங்கே இருக்கீங்கன்னா ஒரு சேரில் உன்னை கட்டி போட்டு வச்சு உங்கள் முன்னாடி அந்த பாடி கார்டை அடித்து வச்சுருக்கான். நீங்கள் பயந்துட்டு இந்த அண்ணன் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் டேவங்க கேட்குறீங்க. டேவங்க அது அண்ணனா? எவ்வளோ நேரம்? நான் அவனை விட்டுட்டு பண்ண அவனுக்கு அண்ணன் ஆகிட்டேனா? என்னடா தம்பி எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா? உடனே அவனும் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், நாங்கள் வேணுக்கூட பண்ணலை சார், பார்க்க பாவமாக இருந்துச்சு சார், அந்த பொண்ணை விட்டுடுங்க சார், என்ன வேணால் பண்ணிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பாடி கார்டு சொல்கிறாரு. நீங்கள் உடனே வேணாம் அவங்கள்ட்ட அப்போல்லாம் எதுவும் பண்ணிடாது, அப்புறம் விட்டுட்டு உனக்கு நான் தானே வேணும், என்ன வேணால் பண்ணு, நீ அவர் எதுவும் பண்ண வேணாம், அவரை விட்டுடு, அவருக்கு ஃபேமிலிலாம் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன், வேண்டாம் விட்டுடு. அவன் ஃபேமிலியே கஷ்டத்தில் தானடி என்கிட்டே வந்தான் அவன் அப்படின்றான். நீங்கள் அழுதுறீங்க பிகாஸ் அவன் கையில் அவ்வளோ பெரிய கத்தி எடுத்துகிட்டு வரான். அவங்களுக்கு பயம். என்ன வேணால் பண்ணிக்கூட்டேன், அவரை விட்டுட்டுட்டேன், ப்ளீஸ்டேன், அவர் பாவட்டையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது தேவங்க சொல்கிறான், இங்கே பாரு, நான் அவனையும் செய்ய போகிறேன், உன்னையும் தான் செய்ய போகிறேன். நீ அவரை கொண்டதுக்கப்புறம் நம்மளை விட்டுடுவான்னு நினைக்காத, என்ன தப்பு கணக்கு நினைக்காத அப்படின்றான். நீங்கள் உங்களுக்கு செம பயம். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கை கால் எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யலை. பயந்துட்டு அப்படியே ஷிவர் ஆகிட்டே இருக்கீங்க. தென் அவன் இந்த கை தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் கிழிக்கிறான். அது அந்த பாடி கார்டோட கை அப்படியே வலிக்குது அவனுக்கு. ஸோ கத்துறாரு அந்த பாடி கார்டு. சார் என்னை விட்டுடுங்க சார், பதிக்குது சார், வேணாம் சார். அது நான் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இந்த வேலை செஞ்சல அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடக்கும், அவர் தப்பாக நம்மளை இது பண்ணுவார், அடிப்பார், கொல்லுவாருன்னு தெரிஞ்சிருக்கணும். எதுவும் தெரியலல்ல, சாகுடா, அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு குத்திட்டுருக்கான். உங்களுக்கு வலிக்குது உங்களுக்கு. பிகாஸ் அவர் ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி வந்து கொல்லும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க டேவாங்க ப்ளட்டெலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்பவே லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கேர் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் ப்ளட்டு அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டீங்க. நர்ஸ் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ளட் பார்த்துருக்க மாட்டீங்க.
ஸோ இவ்வளோ பிளட் பார்த்தோன்னே அந்த பாடி கார்டு துடிச்சு அப்படியே இறந்து போகிறாரு. உங்களுக்கு அப்படியே பயங்கரமான ஷாக். அவ்வளோதான். நீ என்ன சைக்கோவா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? உனக்கு நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு தான் பிரச்சனையா? அவரை எதுக்கு கொன்று? அவரை காப்பாத்தினாரு. அதுக்கு தானாட்டி கொன்னனே. இப்படி எனக்கே வேலை செய்வானா, உன்னை காப்பாற்றுவானா? அது எப்படி? இப்படி வேணா நான் சாகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி எட்டி விட்றான். அந்த பாடி கார்டு அப்படியே கீழே வந்துடுறாரு. நீங்கள் உட்காந்து ஆடாதீங்க. உடனே அவங்க ஹெட்டை பிடிச்சி, இப்போ அவன் சத்தத்தை கழற, இப்போ உன்னை யாராவது காப்பாற்றுறாங்களா பாப்பா என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரத்தர உங்களை இழுத்துட்டு போய் நேராக காரில் போடுறான். நேராக எங்கேயோ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அதே இடத்துக்கு திரும்ப போய் விடுறான். விட்டு உங்களை மறுபடியும் கட்டி போட்டு செம்மையாக அடிக்கிறான். பெல்ட்டால் அடிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப முடியல. விட்டுடுவி, எனக்கு வலிக்குது ப்ளீஸ் இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப வலிக்குது, நீ விட்டுடுவி, எனக்கு ரொம்ப வலிக்குது உன்னோட ஃப்ரெண்டு தானே நான், என்னை விட்டுடுவி. அதனால தானே தப்பு பண்ணிட்டேன், உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தல, அதை தான் நான் பண்ண பெரிய தப்பே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். தென் வியோட காலில் விழுந்து ரொம்பவே கெஞ்சிருங்க. விடுற மாதிரி இல்லை, போட்டு அடிக்கிறான். உங்கள் பாடி ஃபுல்லாகவே தழும்பு அப்படி லைக் எப்படி சொல்கிறது, அவன் அடித்த இடம் எல்லாமே ரெட்டிஷ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் முடியல. அதை பார்க்கும்போது உங்களுக்கே பயமாக இருக்குது. வெற்றுவி அப்படி சொல்லிட்டு ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. கொஞ்சம் அடியிலே போயிட்டாலாம் கடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பெல்ட்டை தூக்கி அப்படியே போட்டுட்டான். அந்த பெல்ட்டை பார்த்தா பிஞ்சு போயிடுச்சு, பாதி பிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் அடித்தானா உங்களையும் சேர்த்து கொண்டிருப்பான். ஸோ அப்படியே அவன் முடிச்சுட்டு அவன் நினச்சிக்கிறான், உன்னை கொல்லலாம் மாட்டேன், ஒரேடியாகவும் கொல்ல மாட்டேன், ஒரு நாளும் ஒன்று நான் எப்படியெல்லாம் 5 வருஷம் அனுபவிச்சனோ அது எல்லாத்தையும் உனக்கு இது மூலிமா காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் இப்போ அவனை வேலைக்காக அவன் கிளம்பிட்டான். ஸோ தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்க யாருமே இல்லை உங்கள் பின்னால் பக்கத்தில். செவுத்தை பிடிச்சி தான் நடந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அங்கே ஏதோ ட்ரெஸ் இருக்குது, அதை பார்த்து எடுத்து போட்டுக்கிறீங்க. பிகாஸ் வேறு எந்த சட்டையும் இல்லை, வேறு யாரும் இல்லை, செவியோட தான் ஃபுல் லைக் பிக் டிஷர்ட் மாதிரி இருக்குது, லைக் ஷர்ட் தான். ஸோ அதுதான் போட்டிருக்கீங்க. அது உங்களோட டைஸ் வரைக்கும் வந்து கவர் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் என்ன எதுவுமே வேர் பண்ணல, அதை போட்டு தான் நிற்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாடி கார்டு வராங்க. ஸோ அவங்க தான் சாப்பாடு வைக்கிறாங்க. நீங்கள் எந்த பாடி கார்ட்டையும் பேசலை. பிகாஸ் எதாவது பேசி அவங்க மனசையும் மாற்றி மூலியமாக செத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். ஸோ எந்த பாடி கார்டை பார்த்து பேசக்கூட இல்லை. அப்படியே பார்க்குறீங்க, அவங்க வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ஃபுட்டே பார்த்துட்டு செம்மையாக அழுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு சாப்பிடவே தோணலை. ஸோ அப்படியே தான் அந்த ஃபுட்டை அப்படி வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மேட் வராங்க. அவங்க வந்து பேர் வயன் தானே அப்படின்றாங்க. ஆமாம், என் பேரும் வயன்தான், உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் சொன்னார் உங்களை சாப்பிட சொல்லி உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்லாம் கொடுக்க சொன்னார், இந்தாங்க அப்படியே சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா பிக் கலர் லைக் ஒயிட் கவுன் மாதிரி இருக்குது, இந்த வெட்டிங்க்கெலாம் போடுவாங்க அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னது இது ஒயிட் கலரில் இருக்குது? ஆமாம், இன்றைக்கி உங்களுக்கும் சாருக்கும் வெட்டிங் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மெய்ட் சொல்லிவிட்டு இதை வியர் பண்ணிட்டு சீக்கிரம் கீழே வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம அழ வருது. பிகாஸ் நீங்கள் ஜங்குக்கு லைக் அந்த மாலில் வந்து வெட்டிங் ட்ரெஸ் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த எபிசோட் 6 போய் பாருங்கள், அதில் எல்லாம் தெரியும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே தான் நினப்பு வருது. அதை பார்த்துட்டு ரொம்ப அழுறீங்க. இப்போ நீங்கள் ஜங்குக் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் மாதிரி நான் கனவுலாம் கண்டு கடைசியில் இப்போ உன் ஃப்ரெண்டு கூட எப்படி ஜங்குக்? ஐயோ, நான் உனக்கும் எனக்கும் தான் ஆகும்னு நினச்சேன். இப்போ இவன் கூடிய என்னால் சத்தியமாக முடியாது. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இவனை கல்யாணம் பண்ணுன்னா காலத்துக்கும் நான் கஷ்டப்படணும், எப்படி நான் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே அழறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வேறு வழி இல்லை. ஸோ அப்படி தான் நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தெம்பாகிறீங்க. பட் உங்களால் முடியல. பிகாஸ் உங்களுக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ் பார்த்தாலே ஜங்குக் நினப்பு தான் வரும்.
ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது மெய்ட் வராங்க, வந்து உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுறாங்க. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்றாங்க. உங்களுக்கு அதை பார்த்து ஸ்மைல் கூட வரல, அந்தளவுக்கு அப்படியே சேடாக உட்காந்துருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உன் கூடயே தான் இருப்பேன், என்னை ஒரு அம்மாவை பார்த்துக்கோ, நான் உன் கூடயே இருப்பேன் சரியா அப்படின்ற மாதிரி மெய்ட் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் இங்கே அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தென் நீங்களும் அந்த மெய்டோட கையை பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க. தென் அவங்க பார்க்கும்போதெல்லாம் ஒரு நொடியும் உங்களுக்கு ஜங்குக்கு தான் முகத்துக்கு வந்துட்டு போகிறான். உங்களுக்கு அதை என்ன பண்ணுறது தெரியல. உங்கள் கண்ணில் டியராக ரொம்ப வருது. பிகாஸ் ஜங்குக்கு இப்போ உங்கள் கூட இல்லை. பட் இருந்தாலும் நினப்பு உங்களை விட்டு போகாதில்ல. ஸோ நீங்கள் அப்படியே இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, இப்போ ஃபாதர் கேட்குறாரு, நீங்கள் வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்கிறீங்க. அப்புறம் அவங்க வந்து ரிங் போடுறான். ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தென் வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு அது சுத்தமாக ஒரு விருப்பமே இல்லை. அந்த மெய்க்கிட்ட போய் எனக்கு சுத்தமாக அதில் விருப்பம் இல்லை, இதுக்கு எதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது பாஸோட கட்டளை, நான் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு, உங்கள் கையில் ஒரு மில்க் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்களும் வேறு வழியெல்லாம் போகிறீங்க, அதை டேவங்க கையில் கொடுக்குறீங்க. டேவங்க உட்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. தென் டேவங்க ஏன்ச்சுட்டு, என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு என்னை மேரேஜும் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் என்னோடய பெர்மனெண்ட் ஒய்ஃபாக போகிறேன், அதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்தினா என்ன, கஷ்டப்படுத்தினாலும் என்ன, எவன் கேட்க போகிறான்? என் ஒய்ஃபை நான் என்ன வேணால் பண்ணுவேன், எவன் எனக்கு என்ன கேட்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஈவலாக சிரிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. சிரிச்சது போதும், என்னை எப்போ பார்த்தாலும் நீங்கள் டார்ச்சர் பண்ணுற, என்ன தான் நினச்சிட்ருக்கணும்? ஃப்ரெண்டு தானே நான். ஃப்ரெண்டு தான், யார் என்ன சொன்னான்? சரி உங்ககிட்ட அந்த கதை பேசுகிற டைம் இல்லை, வா முடிப்போம் எல்லாத்தையும். என்ன முடிக்கணும்? பாரு, நான் ஜஸ்ட் உனக்கு கல்யாணம் தான் பண்ணியிருக்கேன், மற்றபடி எதுவும் வேண்டாம், அதை விட்டுட்டு. நீ சொல்லக்கூடாது பேபி, நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வரான். நீங்கள் உடனே சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் இதை குடிக்கணும், இதுதான் இந்த டேக்கான இந்த நைட்டுக்கானது, இதை நீ குடிச்சிட்டு தானே எதாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மில்க் எடுத்து கொடுக்குறீங்க. அவங்க இது ஒரு கருமாந்திரமா, சரி அப்படி சொல்லிட்டு அதை குடிச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வரோம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தென் அவங்க அப்படியே உங்ககிட்ட கிஸ் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு அவனுக்கு என்னன்னு தெரியல, என்னடி இது தலை இப்படி வலிக்குது, என்ன தெரிய கலந்த அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஈவலாக சிரிச்சிட்டு, போடா போ, என்னை அட்டாக் பண்ண பார்க்குறியா, நான் யார் பயன், நீ என்னை கிட்ட கூட வர முடியாது, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு, அவன் அது வரைக்கும் பயன் தப்பிக்க நடக்காதடி, என்னால் போக முடியாது, எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிப்பேன், நீ எப்போ அவனை கண்டுபிடிச்சிக்கோ, இப்போ நான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈவெலாம் நீங்களும் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு மேய்க்கிட்ட சாவி கேட்டுட்டு நீங்கள் மூடிட்டீங்க. இப்போ காட்டுக்கிட்ட அப்படியே போகிறீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வந்தீங்களா அந்த வழியில் போகாமல் இப்போ வேறு ரூட்டு கண்டுபிடிச்சி போகிறீங்க. ஸோ அந்த ரூட் வழியாக போனால் ஒரு ரோடு, நிறைய வண்டிலாம் வருது. அங்கே ஒரு வண்டியை லிஃப்ட் கேட்டு இப்போ அந்த வண்டியில் தான் போயிட்டுருக்கீங்க. எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸோட நேராக ஒரு ஹோட்டலில் போய் விடுது. நீங்கள் அந்த ஹோட்டல்லையும் வந்தாச்சு. ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஒரு பைசா காசு இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல உங்களுக்கு. தென் அப்புறம் நீங்கள் அப்படியே ரோட் சைடு கிட்டே வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே ரோட்லேயே உட்காந்துருக்கீங்க. தென் ஒரு டைம் 3 o'clock கிட்டே ஆகுது, லைட்டாக வெளிச்சம் வர மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே அதை வச்சு டைம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இன்னும் டைம் 4 o'clock கிட்டே ஆகும் போது வெளிச்சம் லைட்டாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ பின்னாலேருந்து உங்களை கூப்பிட்றாங்க. உங்களுக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறீங்க. பயங்கரமான ஷாக்கு உங்களுக்கு. பார்த்தா அது மியா தான். நீங்கள் மியாவை வாக் பண்ணிவிட்டு செம்மையாக அழறீங்க. ஹே மியா, எப்படி? மியாவும், ஹே வயன், நீ என்னடி இங்கே பண்ணுற? மியா, அது 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 வந்து டேங்ன்றீங்க. அதுக்கப்புறம் ஒரு வேர்ட்ஸும் வாயில் வரல. நீங்களும் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. இப்போ கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கேயோ இருக்கீங்க. உங்களுக்கு சத்தியமாக இப்போ பக்கத்தில் மியாவும் இல்லை, வேறு யாருமே இல்லை. தென் ஒரு அந்த காலை நடப்பாங்கள்ல, அந்த ஃபுட் சவுண்ட்ஸ் அப்படி கேட்குது.
உங்களுக்கு ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாக இருக்குது. மியா தானே நம்மளை தூக்கிட்டு வந்தா, என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. உங்களுக்கு உள்ளே வந்து அவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னது மியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவ்வளோதான் ஆர்மிஸ், இந்த எபிசோட் 7 முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் 7 பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இது கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு வந்து நிறையா மாஃபியா கிட்டாபே சைக்கோ மாஃபியாவுக்கு நீங்கள் நிறையா ரெஸ்பான்ஸ் கொடுக்குற வியூஸ் கொஞ்சம் போகுது. ஃப்ரெண்ட்ஸை நமக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே டாமிஸ், ஜிவனுக்கு நான் 1 ஷாட் போடணும், கூடிய சீக்கிரத்தில் போட்டுடுறேன். ஓகேவா? ஓகே டாமிஸ், பாய். சரி, பார்த்து இருந்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஓகே டாமிஸ், பாய். See you later. Bye.